மியூசின்னு சொன்னதும் கொரியன் ஸ்கின் கேர் தான் நம்மளுக்கு ஞாபகத்துக்கு வரும். ஸோ டாப் 10 பெஸ்ட் கொரியன் ஸ்கின் கேர் இன்கிரீடியன்ஸ்ல கண்டிப்பா இந்த ஸ்னெயில் மியூசினும் இருக்கும். ஸோ இந்த ஸ்னெயில் மியூசின் நம்ம ஸ்கின் கேர்ல இன்க்ளூட் பண்ணும்போது நம்ம ஸ்கின்னுக்கு மல்டிபிள் பெனிஃபிட்ஸ் கிடைக்குது. ஸோ நான் கொஞ்ச நாளா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஸ்னெயில் மியூசின் ப்ராடக்ட் த டெர்மாகோவோட ஸ்னெயில் பெப்டைட்ஸ் 96 ஹைட்ரேட்டிங் சீரம் பத்தின டீடைல் ரிவ்யூ நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். ஸோ ஸ்னெயில் எப்படி இந்த மியூசினை செக்ரேட் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா ஸ்னெயில் மூவ் ஆகுறதுனால அண்ட் அது ஸ்ட்ரெஸ் ஆகுறதுனால அண்ட் அதுக்கு ஒரு பிளஷர் கிடைக்கிறதுனால இந்த 3 ரீசன்னாலதான் ஸ்னெயில் வந்து மியூசினை ரிலீஸ் பண்ணுமா. ஸோ ஸ்கின் கேர் இண்டஸ்ட்ரியில என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா லைக் ஒரு கிளாஸ் பாக்ஸ்க்குள்ள ஸ்னெயில்ஸை விட்டுருவாங்களாம். ஸோ அங்க வந்து அவங்களுக்கு ஒரு வாட்டர் ஒரு ஸ்பா ட்ரீட்மெண்ட் மாதிரி பண்ணுவாங்களாம். ஸோ அப்ப ஸ்னெயில் மூவ் ஆகும். ஸோ அது மூலயமாவும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்னெயில் மியூசின் வந்து செக்ரேட் ஆகும். அண்ட் நெக்ஸ்ட் அவங்களுக்கு வந்து ஒரு பிளஷர் கிடைக்குமா அந்த ஸ்பால. ஸோ அதுலயுமே இந்த மியூசின் வந்து செக்ரேட் ஆகுமா. ஸோ செக்ரேட் ஆன இந்த மியூசினை கலெக்ட் பண்ணி அதை வந்து ஸ்டெரிலைஸ் பண்ணி தான் நம்மளோட ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ்ல யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த ப்ராசஸ்னால ஸ்னெயிலுக்கு எந்த ஒரு ஹார்மும் பண்ண மாட்டாங்க அண்ட் அதை கில் பண்ண மாட்டாங்க. ஸ்னெயில் மியூசினை நம்ம ஸ்கின் கேர்ல இன்க்ளூட் பண்ணும்போது நம்மளுக்கு மல்டிபிள் பெனிஃபிட்ஸ் கிடைக்குது. ஸோ நம்ம ஸ்கின் பேரியரை இது வந்து ரிப்பேர் பண்ணுது அண்ட் ஸ்கின் பேரியரை ஹெல்த்தியா வச்சுக்கவும் இது ஹெல்ப் பண்ணுது. அண்ட் மாய்ஸ்சரை பேலன்ஸா வச்சுக்குது அண்ட் ஸ்கின் ஹைட்ரேட்டடா பிளம்பியா ஒரு யங்கான ஸ்கின் வச்சுக்கவும் இது ஹெல்ப் பண்ணுது. அண்ட் ஆன்டி ஏஜிங் எஃபெக்ட் கொடுக்குது. ரிங்கிள்ஸ், ஃபைன் லைன்ஸ் இது எல்லாமே ட்ரீட் பண்ணும். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம ஸ்கின்ல இருக்கிற லைக் கொலாஜன் லெவல் அண்ட் எலாஸ்டிசிட்டி அது வந்து இம்ப்ரூவ் பண்ணுது. அண்ட் ஃப்ரீ ரேடிகல்ஸ்ல இருந்தும் நம்மள வந்து லைக் ப்ரொடெக்ட் பண்ணுது. அண்ட் நம்ம ஸ்கின்ல இருக்கிற டிஸ்கலரேஷன், அன்ஈவன் ஸ்கின் டோன், ஹைப்பர் பிக்மெண்டேஷன், டார்க் ஸ்பாட்ஸ் இது எல்லாமே ட்ரீட் பண்றதுக்கும் ஸ்னெயில் மியூசின் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அண்ட் ஆக்னியை பொறுத்த வரைக்கும் இதுல வந்து ஆன்டி இன்ஃபிளமேட்டரி அண்ட் ஆன்டி மைக்ரோபியல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு ஆக்னி பிரேக் அவுட் ஆகாம இது ஸ்டாப் பண்ணுது. அண்ட் உங்களோட ஆக்னி ஸ்கார்ஸ கூட இது ஹீல் பண்ணுது. அண்ட் இதுல wound healing ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிறதுனால ஸ்கின்ல இருக்கிற லைக் இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாம் கூட இது வந்து சரி பண்ணும். ஸ்னெயில் மியூசின் ப்ராசஸ்ல எந்த ஒரு ஸ்னெயிலையும் ஹார்ம் பண்ணாம தான் எடுப்பாங்க. பட் ஸ்னெயில் மியூசின் வந்து ஒரு வீகன் ப்ராடக்ட் கிடையாது. ஸோ நீங்க வீகன் ப்ராடக்ட் மட்டும் தான் யூஸ் பண்ணுவீங்கன்னா ஸ்னெயில் மியூசின் யூஸ் பண்ண வேண்டாம். ஸ்னெயில் மியூசின் ப்ராடக்ட் 3 டைப்ல வரும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஸ்னெயில் மியூசின் எசன்ஸ் வரும். ஸோ எசன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா லைக் வாட்டர் லைக் கன்சிஸ்டன்சில ரொம்ப தின்னா இருக்கும். அண்ட் செகண்ட் ஒன் வந்து ஸ்னெயில் சீரம் வரும். ஸோ நார்மலா நம்ம சீரம் யூஸ் பண்றோம்ல, ஸோ அந்த கன்சிஸ்டன்சில ஸோ வாட்டரை விட கொஞ்சம் திக்கா இருக்கும். அண்ட் தேர்ட் ஒன் வந்து லைக் கிரீம் கன்சிஸ்டன்சில வரும். நீங்க ஆன்டி ஏஜிங்காக யூஸ் பண்றீங்கன்னா இந்த கிரீம் கன்சிஸ்டன்சி நீங்க சூஸ் பண்ணலாம். ஸோ கெமிக்கலி ஸ்னெயில் மியூசின்குள்ள என்னென்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா விட்டமின்ஸ் அண்ட் புரோட்டீன்ஸ் இருக்கு, என்சைம்ஸ் இருக்கு, ஹைலரோனிக் ஆசிட், காப்பர் பெப்டைட்ஸ், ஆன்டி மைக்ரோபியல் பெப்டைட்ஸ், அயன், ஜிங்க் அண்ட் proteoglycans, 91 to 98% of water, glycolic acid, elastin and allantoin. So இது எல்லாமே நேச்சுரலா பாத்தீங்கன்னா இந்த ஸ்னெயில் மியூசின்ல இருக்கும். ஸ்னெயில் மியூசின் மற்ற ஆக்டிவ்ஸ் கூட மிக்ஸ் பண்ணும் போது ஸோ என்னென்ன பெனிஃபிட் இருக்கும்னு நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ ஸ்னெயில் மியூசின் பிளஸ் நைசின்னமைட் நீங்க யூஸ் பண்ணும்போது ஸோ உங்களோட எக்ஸஸ் ஆயில் ப்ரொடக்ஷன் வந்து கண்ட்ரோல் இருக்கும். அண்ட் உங்களுக்கு ஒரு புதுசா ஒரு ஆக்னி வந்து போச்சு அப்படின்னா அந்த ஸ்காரை வந்து ரெடியூஸ் பண்றதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் ஆக்னியும் இது வந்து ட்ரீட் பண்ணும். இதுல வந்து பாக்டீரியாவை கில் பண்ற அந்த ஆன்டி இன்ஃபிளமேட்டரி, ஆன்டி மைக்ரோபியல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிறதுனால ஸோ ஸ்னெயில் மியூசின் அண்ட் நைசின்னமைட் வந்து ஆக்னி ஸ்கின்க்கு ரொம்ப நல்லது. அண்ட் ஸ்னெயில் மியூசின் பிளஸ் செரமைட் யூஸ் பண்ணீங்கன்னா உங்க ஸ்கின்னோட பேரியர் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணும். பட் உங்களோட பேரியர் ரிப்பேர் பண்றதுக்கு இந்த ஸ்னெயில் மியூசின் மட்டும் பத்தாது. ஸ்னெயில் மியூசின் பிளஸ் சிரமைட் ரெண்டும் சேர்த்துதான் நீங்க யூஸ் பண்ணணும். அண்ட் தேர்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா ஸ்னெயில் மியூசினோட வைட்டமின் சி நீங்க யூஸ் பண்ணும்போது உங்களோட ஹைப்பர் பிக்மெண்டேஷன் வந்து ரெடியூஸ் ஆகும். அண்ட் உங்க ஸ்கின் டோன் வந்து ரொம்ப ஈவன் அவுட்டா இருக்கும். அண்ட் ஸ்கின் வந்து செம்ம பிரைட் ஆகும். அண்ட் ஃபோர்த் ஒன் வந்து பாத்தீங்கன்னா ஸ்னெயில் மியூசினோட நீங்க ரெட்டினாலோட நைட் டைம்ல யூஸ் பண்ணீங்கன்னா லைக் உங்களோட ஃபைன் லைன்ஸ் அண்ட் ரிங்கிள்ஸ் எல்லாமே சூப்பரா கிளியர் ஆகும். அண்ட் லைக் இப்ப நீங்க ஒரு ஆக்டிவ்ஸ் நைட்ல யூஸ் பண்ணுவோம்ல ஆக்னிக்காகவோ இல்ல ரெட்டினால் யூஸ் பண்ணும்போது ஒரு இரிட்டேஷன் வரும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பென்சாயில் பெராக்சைடு யூஸ் பண்ணும்போது, நெக்ஸ்ட் கிளிண்டமைசின் பாஸ்பேட் ஜெல், இந்த மாதிரி ஒரு ஆக்னி ட்ரீட்மெண்ட்ல ஒரு ஆக்டிவ்ஸ் எடுக்கும் போது உங்க ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரை ஆகும். சோ அந்த ட்ரைனஸ் சரி பண்றதுக்காக நீங்க இந்த மாதிரி ஆக்டிவ்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஸ்னெயில் மியூசின் சீரம் நீங்க அப்ளை பண்ணிட்டு
நெக்ஸ்ட் அந்த ஆக்டிவ்ஸ் யூஸ் பண்ணீங்கன்னா அந்த இரிட்டேஷன்ஸ், ரெட்னஸ் அது எல்லாமே சரியாயிடும். அண்ட் சாண்ட்விச் மெத்தட் நீங்க யூஸ் பண்ணுவீங்களா ரெட்டினால் பண்ணும்போது, அதுல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து இந்த ஸ்னெயில் மியூசின் சீரம் யூஸ் பண்ணிட்டு, செகண்ட் ஸ்டெப் ரெட்டினால் யூஸ் பண்ணிட்டு, தேர்ட் ஸ்டெப் நீங்க ஒரு மாய்ஸ்சரைசர் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ரெட்டினாலால வர அந்த ஸ்கின்ல பீல் ஆகுறது, அந்த இரிட்டேஷன், ரெட்னஸ் எல்லாமே சுத்தமா இல்லாத போயிடும். இதோட பேக்கேஜிங் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸ்ல கொடுப்பாங்க. உள்ள வந்து 80 ml ஆஃப் சீரம் இருக்கும். அண்ட் இதோட எம்ஆர்பி வந்து பாத்தீங்கன்னா 749 rupees. நீங்க ஆஃபர் டைம்ல வாங்குனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் லெஸ் பிரைஸ்க்கு வாங்க முடியும். அண்ட் இந்த டெர்மா அண்ட் கோல பாத்தீங்கன்னா எவ்ரி ஃப்ரைடே வந்து ஏதாச்சும் ஒரு ஆஃபர் அண்ட் சேல்ஸ் போயிட்டு இருக்கும். நீங்க அந்த டைம்ல வாங்கலாம். அப்படி இல்லைன்னா வந்து லைக் 6 month ஒன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 1+1 ஆஃபர் கொடுக்குறாங்க. அந்த டைம்லயும் நீங்க வாங்கலாம். சோ நான் வந்து 1+1ல இந்த 749 rupeesக்கு வந்து நான் 2 சீரம் வாங்கியிருந்தேன். சோ இந்த ப்ராடக்ட்ல என்ன கிளைம் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த சீரம் யூஸ் பண்ணும்போது நம்ம ஸ்கின் வந்து 24 hours மாய்ஸ்சரைஸ்டா இருக்கும். அண்ட் ஸ்கின் க்ளோயிங்கா இருக்கும், ஹைட்ரேட்டிங்கா இருக்கும். இது ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் நம்ம டேமேஜான ஸ்கின் பேரியரை கூட இது ரிப்பேர் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் நம்ம ஃபேஸ்ல இருக்கிற ஃபைன் லைன்ஸ் வந்து இது ட்ரீட் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஸ்கின்னை வந்து ஓவராலா ஹெல்த்தியா வச்சுக்கிறதுக்கு இந்த சீரம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா கன்சியூமர் ஸ்டடின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. அதுல என்ன போட்டிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, ஸ்கின் டெக்ஸ்சர் அதை இம்ப்ரூவ் பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் டார்க் ஸ்பாட்ஸை ட்ரீட் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஸ்கின்னை வந்து ஹைட்ரேட்டிங்கா வச்சிருக்கோம் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணிருக்காங்க. இந்த சீரம் வந்து எல்லா ஸ்கின் டைப்புக்குமே சூட்டபிளா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் சென்சிட்டிவ் ஸ்கின்க்கும் இது சூட்டபிளா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த சீரம் யூஸ் பண்ணும்போது நம்மளோட ஸ்கின் டெக்ஸ்சர் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும்ன்றதையும் சொல்லியிருக்காங்க. கன்சிஸ்டன்சி பாத்தீங்கன்னா லைக் ஒரு ஜெல் லைக் கன்சிஸ்டன்சில இருக்கும். ரொம்ப திக்காவும் இருக்காது, ரொம்ப தின்னாவும் இருக்காது. ஸ்னெயில் மியூசின் சீரம் நான் எப்படி என்னோட ஃபேஸ் கேர் ரூட்டீன்ல இன்க்ளூட் பண்ணுவேன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நான் ஃபேஸ் மிஸ்ட் யூஸ் பண்றேன். சோ ஒரு ஹைட்ரேட்டிங் ஃபேஸ் மிஸ்ட் வச்சு ஃபேஸ்ல அடிச்சிடுறேன். சோ ஃபேஸ் மிஸ்ட் வந்து அப்சர்வ் ஆனதுக்கு அப்புறமா ஒரு 20% டேம் ஸ்கின் இருக்கணும். அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்னெயில் மியூசின் சீரம் வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். சோ சீரம் வந்து ரொம்ப லைட் வெயிட்டடா இருக்கு, அப்சர்வ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கு. வித்தின் ஒரு 10 to 20 secondsக்குள்ள இந்த சீரம் வந்து உங்களோட ஃபேஸ்க்குள்ள நல்லா அப்சர்வ் ஆகிடும். சோ லைக் அந்த சீரமும் ஓரளவுக்கு டேம்பா இருக்கும் போது நீங்க வந்து இதுக்கு மேல ஒரு மாய்ஸ்சரைசர் போட்டு லாக் பண்ணிடலாம். அப்படி இல்லைன்னா நீங்க ஆக்டிவ்ஸ் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா ஆக்டிவ்ஸ் போட்டுட்டு அப்புறம் 4th ஸ்டெப்பா மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணலாம். அட்வான்டேஜஸ் பாத்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் ஃப்ரேக்ரன்ஸ் ஃப்ரீ, டை ஃப்ரீ, பெரபின் ஃப்ரீ அண்ட் மினரல் ஆயில் ஃப்ரீ. அண்ட் இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணும்போது எனக்கு ஸ்கின்ல எந்த ஒரு ப்ராப்ளம்ஸும் புதுசா வரல. எல்லா ஸ்கின் டைப்புக்குமே இது வந்து சூட்டபிளா இருக்கும். அண்ட் பிரைஸும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அஃபோர்டபிள் ரேஞ்ச்ல இருக்கு. நான் யூஸ் பண்ண வரைக்கும் இந்த சீரம்ல எந்த ஒரு டிஸ்அட்வான்டேஜஸுமே எனக்கு தெரியல. பட் காஸ்ட்ரிக்ஸோட ஸ்னெயில் மியூசின் சீரம் வந்து பாத்தீங்கன்னா லைக் கன்சிஸ்டன்சி ரொம்ப திக்கா இருக்கு. அதை கம்பேர் பண்ணும்போது த டெர்மா அண்ட் கோவோட கன்சிஸ்டன்சி வந்து கொஞ்சம் தின்னாதான் இருக்கு. நான் வந்து மத்த பிராண்ட்ல இருக்கிற ஸ்னெயில் மியூசின் சீரம் இது வரைக்கும் யூஸ் பண்ணது கிடையாது. நான் யூஸ் பண்ண ஃபர்ஸ்ட் ஸ்னெயில் மியூசின் ப்ராடக்ட் வந்து த டெர்மா அண்ட் கோ தான். அதனால என்னால கம்பாரிசன் பண்ணி இந்த பிராண்ட் பெஸ்ட் அந்த பிராண்ட் பெஸ்ட் என்னால சொல்ல முடியாது. மேபி ஃபியூச்சர்ல நான் வேற ஏதாச்சும் ஒரு ஸ்னெயில் மியூசின் ப்ராடக்ட் யூஸ் பண்ணா அப்ப வந்து உங்களுக்கு நான் அப்டேட் பண்றேன். பட் நான் யூஸ் பண்ண வரைக்கும் இந்த ப்ராடக்ட் வந்து பெஸ்டா தான் இருந்துச்சு. இந்த சீரம் யூஸ் பண்ணும்போது என்னோட ஃபேஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஹைட்ரேட்டிங்கா பிளம்பியா இருந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணேன் ஃபர்ஸ்ட் திங். அண்ட் செகண்ட் திங் வந்து பாத்தீங்கன்னா நான் ஆக்னிக்காக ஆக்டிவ்ஸ் யூஸ் பண்ணுவேன். ஸோ அந்த ஆக்டிவ்ஸ் யூஸ் பண்றதுக்கு முன்னாடி இந்த ஸ்னெயில் மியூசின் சீரம் நான் யூஸ் பண்ணிட்டு அந்த ஆக்டிவ்ஸ் யூஸ் பண்ணும்போது ஸ்கின்ல வர அந்த ட்ரைனஸ், அந்த இச்சிங், ஸோ அந்த ஆக்டிவ்ஸ்ல இருந்து வர அந்த ப்ராப்ளம் எல்லாமே எனக்கு கியூர் ஆன மாதிரி இருந்தது. பர்சனலா இந்த 2 ஃபீட்பேக் மட்டும் தான் என்னால சொல்ல முடியும். ஸோ நான் அதை ரொம்ப நாள் யூஸ் பண்ணல. ரொம்ப நாள் யூஸ் பண்ணாதான் இது ஃபைன் லைனை ட்ரீட் பண்ணுதா, டார்க் ஸ்பாட்ஸை ட்ரீட் பண்ணுதா அப்படின்றதுலாம் என்னால சொல்ல முடியும். ஸோ கீ இன்கிரீடியன்ஸோட பெனிஃபிட்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா கிளிசரின் கொடுத்துருக்காங்க. கிளிசரின் வந்து நம்ம ஸ்கின்னை ரொம்ப மாய்ஸ்சரைசிங்கா வச்சுக்க ஹெல்ப் பண்ணுது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து ப்ரோபீன் கிளைகோல் கொடுத்துருக்காங்க. இந்த இன்கிரீடியன்ட்டும் வந்து பாத்தீங்கன்னா கிளிசரின் மாதிரி நம்ம ஸ்கின்னை வந்து மாய்ஸ்சரைசரா வச்சுக்கவும். அண்ட் இது வந்து ஒரு ஹியூமெக்டன் இன்கிரீடியன்ட். அண்ட் தேர்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா ஸ்னெயில் செக்ரெட் ஃபில்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்னெயில் செக்ரெட் ஃபில்டர்ல மல்டிபிள் பெனிஃபிட்ஸ் இருக்கு நம்ம ஸ்கின்க்கு. ஆல்ரெடி நான் இது உங்ககிட்ட ஸ்டார்டிங்ல ஷேர் பண்ணிருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா அதுல நியாசின்னமைட் வந்து ஒரு கே இன்கிரீடியன்ட். ஸோ நியாசின்னமைட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பர் ஸ்டார் இன்கிரீடியன்ட்னு சொல்லலாம். ஸோ இது வந்து ஆன்டி ஏஜிங்க்கு, ஆக்னிக்கு,
அண்ட் டார்க் ஸ்பாட் ரிடக்ஷனுக்கு, ஸ்கின் பிரைட்னிங்க்கு அண்ட் ஸ்கின் ஹைட்ரேஷனுக்கு எல்லாத்துக்குமே இது ஓவராலா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் ஸ்கின்ல இருக்கிற சீரமைடு வந்து இது ஸ்ட்ராங் பண்ணி ஸ்கின் பேரியரை கூட இது வந்து ஸ்ட்ராங் ஆகும். இதனால நம்ம ஸ்கின் வந்து ஓவராலா ஹெல்த்தியா இருக்கும். அண்ட் இதுல இருக்க அனதர் கீ இன்கிரிடியன்ட் வந்து பாத்தீங்கன்னா பெப்டைட்ஸ். 2 பெப்டைட்ஸ் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா பெல்மிட்டோயில் ட்ரைபெப்டைட் 1 அண்ட் நெக்ஸ்ட் வந்து பெல்மிட்டோயில் டெட்ராபெப்டைட் 7. இந்த பெல்மிட்டோயில் ட்ரைபெப்டைட் 1 பெனிஃபிட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா லைக் அதுல நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. சோ மேஜரா 3 பெனிஃபிட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கின் எலாஸ்டிசிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுது அண்ட் ஸ்கின் டோன் அண்ட் டெக்ஸ்சரை இம்ப்ரூவ் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல் பண்ணுது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கின்ல இருக்கிற ரிங்கிள் அண்ட் ஃபைன் லைனை ட்ரீட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இதுல வந்து பாத்தீங்கன்னா 3 அமினோ ஆசிட்ஸ் இருக்கும். அண்ட் செகண்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா பெல்மிட்டோயில் டெட்ராபெப்டைட் 7. சோ இதோட பெனிஃபிட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்கின்ல நடக்கிற அந்த கொலாஜன் லாஸ வந்து ஸ்லோ பண்ணும். இது மூலமா நம்ம ஸ்கின் வந்து லைக் ஒரு எங்கர் லுக்கிங் ஸ்கின்னாவே இருக்கும் ரொம்ப வருஷத்துக்கு. அண்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா 4 அமினோ ஆசிட்ஸ் இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா சோடியம் ஹைலரானேட் கிராஸ் பாலிமர். இது வந்து நார்மல் ஹைலரானிக் ஆசிட கம்பேர் பண்ணும்போது இதோட வாட்டர் பைண்டிங் கெப்பாசிட்டி வந்து 5% எக்ஸ்ட்ரா இருக்கும். அதனால நம்ம ஸ்கின் வந்து லைக் லாங் லாஸ்டிங் ஹைட்ரேட்டிங்கா வச்சுக்கிறதுக்கு இந்த இன்கிரீடியன்ட் வந்து ஹெல்ப் பண்ணுது. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா லைக் நார்மல் ஹைலரானிக் ஆசிட் கொடுத்திருக்காங்க. அண்ட் அதுக்கு நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சோடியம் அசிட்டிலேட்டட் ஹைலரானேட் கொடுத்திருக்காங்க. இதுவும் வந்து பாத்தீங்கன்னா லாங் லாஸ்டிங் ஹைட்ரேஷன் நம்ம ஸ்கின்ல வச்சுக்கிறதுனால நம்மளோட அந்த ஸ்கின் எலாஸ்டிசிட்டியை வந்து இது இம்ப்ரூவ் பண்ணுது. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா ஹைட்ரோலைஸ்டு சோடியம் ஹைலரானேட். சோ இது வந்து நம்ம ஸ்கின்னோட டீப் லேயர்ல போயிட்டு மாய்ஸ்சரைஸ் அண்ட் ஹைட்ரேட்டிங் பண்ணுது. அண்ட் லாஸ்ட் கே இன்கிரிடியன்ட் வந்து பாத்தீங்கன்னா அலன்டாயின் இருக்கு. அலன்டாயின்ல வந்து ஸ்கின் சூட்டிங் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு அண்ட் ஹோம் டீலிங் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. ஆக்னி ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு இந்த அலன்டாயின் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் இதுல இருக்கிற கீ இன்கிரிடியன்ட்லாம் அவ்வளவுதான். சோ அதர் இன்கிரிடியன்ட் வந்து நான் இந்த ஸ்கிரீன்ல அட்டாச் பண்றேன், நீங்க பாத்துக்கோங்க. சோ உங்களுக்கு இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க அண்ட் ரெகுலர் அப்டேட்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.